கேள்விக்கு செல்வதற்கு முன்னாடி இரண்டு செய்திகளை சொல்ல வேண்டியிருக்கிறது. ஜாக் என்ற அமைப்பில் இருந்து ஒரு அழைப்பு விட்டிருக்கிறார்கள். என்ன அழைப்புன்னா, பிஜே அந்த குர்ஆன் ஹதீஸ் மறுப்பு கொள்கையிலிருந்து அவர் மாறி வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் ஒரு வீடியோ ஒன்று போட்டு பரவி கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கைங்கிற பேர் நம்ம அவங்கள குர்ஆன் மறுப்பு கொள்கையில் இருப்பதாக நம்ம அவங்கள சொல்லி கொண்டிருக்கிறோம். இப்போ இதுலேருந்து மாறி வரணும்னு சொல்கிறாங்கல்ல, அழைக்கலாம். ஒரு நட்பு உணர்வோடு நம்ம ஒரு தவறான வழியில் இருக்கோம் என்று அவங்க நினைத்தால் அவங்க நம்மளை அழைக்கலாம். அவர்கள் தவறான வழியில் இருக்காங்கன்னு நினச்சா அவர்களை நாம் அழைக்கலாம். அது அழைப்பதில் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த அழைப்பிற்கு முன்னாடி ரெண்டு விஷயங்களை என்ன செய்யணும், அவங்க ஒரு விவாதம் வேணாம், கலந்துரையாடலுக்கு அவங்க முன் வந்தார்கள் என்று சொன்னால் இந்த பிரச்சனை தீர்ந்துடும். என்ன கலந்துரையாடல் என்றால், குர்ஆனுக்கு முரண்படுற ஹதீஸை ஏற்றுக்கொள்ளலாமா என்ற பொதுவான அந்த உசூல் விதி, ஹதீஸ் கலையுடைய இஸ்லாமிய அடிப்படை விதி சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடல். அப்போ குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ளக்கூடாதாங்கிற அந்த விதியை ஃபஸ்ட்டு விவாதித்து ஒரு கருத்துக்கு வந்துட்டோம்னு சொன்னால், அவங்க நிரூபிச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய அழைப்பை ஏற்று அந்த கொள்கை நம்ம ஏற்றுக்க ரெடியாக இருக்கிறோம். அந்த அழைப்பை நம்ம அதை நிரூபித்து விட்டோம் என்று சொன்னால் அவர்கள் தங்கள் கொள்கையை மாற்றிக்கொண்டு, இல்லை குர்ஆனுக்கு மாற்றமாக ஹதீஸ்கள் இருந்தாலும் அதை ஏற்றுக்கிற தேவையில்லை, இதுதான் ஹதீஸுடைய உசூல் என்று அறிவிக்கணும். ரெண்டு செயலையும் சமநிலையில் இருக்க வேண்டும் ஒன்று. இரண்டாவது, அப்படி குர்ஆனுக்கு முரண்படுற ஹதீஸுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற கருத்து வரும் பொழுது சில ஹதீஸுகள் நம்ம மறுத்திருக்கிற ஹதீஸுகளில் குர்ஆனுக்கு முரண் இல்லாதவைகளும் இருக்கின்றன, அதற்கு இப்படி விளக்கம் கொடுக்க முடியும் என்று அந்த அடிப்படையில் சொல்வார்களே. ஆனால் அது என்னென்ன ஹதீஸ் அவங்க சொல்கிறாங்களோ அதுகளை பற்றி ஒரு கலந்துரையாடல் நடத்தி இந்த விஷயத்தில் நீங்கள் சொல்வது சரிதான் அல்ல நாங்கள் சொல்வது சரிதான் என்று நிரூபித்த பிறகுதான் இந்த அழைப்பு முழுமை பெற்றதாக இருக்கும். சும்மா உட்கார்ந்த அழைப்பு, நீங்கள் எல்லாம் திறமையான ஆள், அப்படி பண்ணீங்க இப்படி பண்ணீங்க அதனால் மாற்றிக்கிட்டு வாங்க என்று சொன்னால் இது கல்யாணத்துக்கு கூப்பிடுற மாதிரி விஷயம் இல்லை. இது மார்க்க விஷயம், ஆதாரங்கள் அடிப்படையில் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். விவாதம்ங்கிற அளவில் இல்லாட்டாவிட்டால் கூட சும்மா நட்பு முறையிலான ஒரு கலந்துரையாடல், அபிஷியலான அவங்க தலைமையோடு வரணும். தனிப்பட்ட ஆள்களை வந்தாங்கன்னா அவருடைய கருத்துக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றுவாங்க. அப்போ நட்பு முறையில் அபிஷியலான முறையில் தலைமையின் மூலமாக அவங்க எத்தனை பேர் வேண்டாலும் வரலாம். நம்ம சைடில் எத்தனை பேர் வரணும் நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். அழகான முறையில் பேசி இந்த விஷயத்தில் நம்ம அவங்க வழிகேட்டில் இருக்கிறாங்க, குர்ஆன் மறுப்பு கொள்கையில் இருக்கிறார்கள் என்ற அளவுக்கு நம்ம சொல்கிறோம். ஹதீஸ் மறுப்பில் இருப்பதாக அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய வாதங்களை எல்லாம் பொதுமக்கள்கிட்ட சொல்கிறாங்க. நம்ம வாதங்களையும் பொதுமக்கள்கிட்ட சொல்கிறோம். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லி அதில் ஒரு தெளிவான கருத்துக்கு வீடியோ பதிவு பண்ணிக்கிறணும். ரெண்டு தரப்புக்கும் ஒரு ஆவணமாக இருக்கட்டும் என்பதற்காக வேண்டி அந்த வீடியோவிலையும் பதிவு பண்ணி கொண்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் நாடினால் ரெண்டு பேர் திறந்த மனசோட தவறை ஒத்துக்கொள்ளணும், எது சரியோ அதை ஏற்றுக்கொள்ளணும் என்கிற மனநிலை ரெண்டு தரப்பு இருக்கிற நம்ம செயலில் இருப்பதாக நாம் உறுதிமொழி தருகிறோம். அவங்க செயலில் இந்த உறுதிமொழி கொடுத்தார்களே. ஆனால் அப்போ இதை பேசி என்ன செஞ்சலாம், அந்த ரெண்டு அமைப்புலாம் தேவையே இல்லை. அமைப்பு ஜாக்குங்கிற பேரில் இருந்தானே, எந்த பேரில் இருந்தால் என்ன, கரெக்டான கொள்கையில் இருந்தாங்கன்னா எந்த அமைப்பாக இருந்தாலும் அது நமக்கு இப்போ அது ஒரு மேட்டரே கிடையாது. அதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். இதை அவங்களுக்கு ஒரு பதிலாக வீடியோ மூலமாக அவங்களை அழைத்த அழைப்புக்கு வீடியோ வழியாகவே இந்த ஒரு பதிலை நம்ம சொல்லிக் கொள்கிறோம். ஜாக்கில் இருக்கும்போது எல்லாரும் ஒன்றா இருந்தோமே, அப்போ மறுத்தமா? இல்லையே. சூனிய ஹதீஸ் மறுத்தா, கண்ணீர் ஹதீஸ் மறுத்தீங்களா? இல்லையே. இந்த ஹதீஸ் மறுப்புங்கிறது இல்லையே. அப்போ எல்லாம் கரெக்டாக தானே போய்கிட்டு இருந்துச்சு. பயானு தௌஹீது ஷிர்க கண்டிச்சு இப்படி தானே அழகா போய்கிட்டு இருந்துச்சு. நீங்க வெளியே போனதுக்கு அப்புறம் கூட கொள்கை குழப்பத்தை உடனே செய்யலையே. போனதுக்கு அப்புறம் தானே ஒன்னொன்னா வருது. அந்த வேறுபாட்டை உருவாக்கக்கூடியது என்ன? சிகுரு, அதுல மறைமுகமான சிற்கு ஒண்ணு இருக்கு, ரகசியமான சிற்கு ஒண்ணு இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ரகசியமான மறைமுகமான ஒரு சிற்கு. அப்ப அதை சிறுக்குன்னு ஹதீஸை நம்புறத சிறுக்குன்னு ஆக்கி இதை வச்சு தாங்க ஜாக்கு பள்ளியில தொழக்கூடாதுன்னு சொன்னாரு. யாரும் கிடையாது, சகோதரர் பிஜே தான். ஆனா இன்னைக்கு அவர் அந்த கருத்துல இல்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர் இன்னைக்கு என்ன பண்றாரு, வெளியே ஜாக் சகோதரர்கள் முஸ்லிக்குன்னு சொல்லாதீங்க, இந்த ஹதீஸை நம்புறவங்களை எல்லாம் சிறுக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த சித்தாந்தத்தை உருவாக்கி கொடுத்ததே நீங்க தானே.
பிஜே தான், நீங்க தானே அந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துல இந்த கருத்தை உருவாக்கி ஒன்னா இருந்தவங்களுக்கு மத்தியில கொள்கை வேறுபாட்டை இதனாலதான் உடைஞ்சிச்சு. மற்ற விஷயங்கள்னால கூட பிளவுகள் வரல. பிளவு வந்தது என்ன? ஜாக் பள்ளிக்கு தொழுவ கூடாது சொன்னாங்களா? நீங்க சொன்னீங்களா இல்லையா? பிஜே சொன்னீங்களா இல்லையா? இன்னைக்கு வந்து என்ன செய்யக்கூடாது? அது டிஎன்டிஜி உடைய கருத்து, நான் அதுல இல்ல. டிஎன்டிஜியை அந்த கருத்துல கொண்டு வந்தது யார்? நீங்க தானே. இந்த கருத்தை முன் வச்சது அதை நான் சொல்லுவேன், நீங்க தானே. வேற யார்? உங்களை விட்டு வேற யாராவது சொன்னாங்களா? எம்ஏ சுலைமான் யாராவது இந்த கருத்தை அங்க கொண்டு வந்தாங்களா? இல்லையே. இந்த கருத்தை நீங்க தானே விதைச்சிங்க, உருவாக்குன ஆணிவர் நீங்க தானே. நீங்க உருவாக்கிட்டு போயிட்டீங்க, அவங்க பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறாங்க. டிஎன்டிஜே சகோதரர்கள் அதை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க விட்டுட்டீங்க. நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? விட்டுட்டீங்க, திருந்தனா சொல்றீங்க. ஆனா இவங்க ஏன் பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, ஆச்சரியமா இருக்குது. அப்ப வேறுபாடு இதுலதான் வந்துச்சு. இப்ப இந்த வேறுபாடு, இந்த குழப்பத்தை புதுசா செஞ்சது யார்? அவங்க தானே. புதிதாக ஆரம்பித்தது அவர்கள் தானே. இந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கையை ஆரம்பிச்சது அவங்க தான். அந்த புதுசா ஆரம்பிச்ச பிதத்தை விடுங்க, அதான் பிதத்துங்கிறோம். அது எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துடலாம். நானே உங்க ஜமாத்துல வந்து சேர்ந்துடுறேன், எனக்கு உறுப்பினர் கார்டு கூட கொடுங்க. நீங்க இந்த ஹதீஸ் மறுப்பு மட்டும் நாங்க செய்ய மாட்டோம், விட்டுருவோம். இப்ப நீங்க ரெண்டுக்கு மத்தியில இருக்கிறீங்க. பிஜே என்ன பண்றாரு? ஹதீஸ் மறுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அவர் இதுலதான் மாறி இருக்காரு. எதுல? ஷிர்க் முஷ்ரிக்குன்னு சொல்லக்கூடாதுங்கிற அந்த கருத்துல தான் மாறி இருக்காரு தவிர, குரானுக்கு முரணா ஹதீஸ் இருக்கும், புகார்ல நிறைய இருக்கு அப்படிங்கறத அவர் மாறல. சொல்லப்போனா இன்னும் ஒரு வீரியம் அடைஞ்சிருக்காரு. உங்ககிட்ட 100னா அவர்கிட்ட 500. உங்களோட இருக்கிற வரைக்கும் 100ல உங்களை விட்டுட்டு போனார், 100ல் உங்களை விட்டு சென்றார். அந்த 100லேயே நீங்க நிலைத்து விட்டீர்கள். ஆனால் இவர் அப்போது முன்னேறி சென்று இப்ப 500ஐ நோக்கி அவர் போய்கொண்டிருக்கிறார், இன்னும் போய்கொண்டே இருக்கின்றார். வேகமா அவரை பிடிச்சு நிப்பாட்டுங்க. இப்ப நீங்க 100 தாண்டி ஏன் போகாம இருக்கீங்க? ஆய்வு தானே இது. உண்மையிலே குரானுக்கு ஹதீஸ் முரண்படும் அப்படின்னு சொன்னா ஏன் அந்த ஆய்வு உங்கள்கிட்ட நின்றுச்சு? ஏன் நீங்க அதுக்கப்புறம் ஏன் புதுசா ஹதீஸ மறுக்கல? ஏன் உங்களால சிந்திக்க முடியலையா? அப்படி சிந்திச்சா இன்னும் ஜமாத்துல குழப்பம் வரும்னு பயப்படுறீங்களா? இன்னும் இருக்கக்கூடியவங்களும் விலகி போயிரும். என்ன ஏன் இந்த ஆய்வு உங்கள்கிட்ட நின்றுச்சு? ஏன்னா யதார்த்தம் என்னன்னு சொன்னா, இந்த நிலைப்பாட்டில் உள்ளவங்க யாரும் நிக்க மாட்டாங்க, மறுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இது அப்படி இழுத்து கொண்டு போகும். இன்னைக்கு ஒரு 50 ஹதீஸ் முரணா தெரியும், பிஜேக்கு தெரியுதுல்ல. இன்னும் கொஞ்ச காலத்துல ஒரு 100 ஹதீஸ் அவருக்கு முரணா தெரியும். ஆனா டிஎன்டிஜே சகோதரர்கள் ஏன் நீங்கள் நின்று விட்டீர்கள்? 100ஐ தாண்டி போகவும் இல்லை, 100ஐ குறைக்கவும் இல்லை, அப்படி இருக்கிறீங்க. அப்ப நாம என்ன சொல்றோம்? வேண்டாம், இது ஆபத்தான வழி. அல்லாஹ் பாதுகாக்கணும். பிஜே அவர்களுக்கு அல்லாஹ் விவரத்தை கொடுக்கணும். அவருடைய நிறைய ஃபத்வாக்களை பார்க்கணும். இந்த ஷிர்க்குன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்குவமானவர் சொல்லக்கூடிய கருத்தாக நமக்கு தெரிகிறது. அதே மாதிரி இந்த ஹதீஸ் மறுப்பை நீங்க விட்டுருங்களேன். பிஜே அவர்களுக்கு நம்ம சொல்றோம், நீங்க வந்து அல்லாஹ் உங்களுக்கு ஆயில நீட்டி கொடுத்துருக்கிறான். நம்ம எல்லாரும் மௌத்த நெருங்கிட்டு இருக்கிறோம். நீங்க தௌஹீதுக்காக பாடுபட்டவர், அதை நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா நாங்க பேசியெல்லாம் வராத மாற்றங்கள் உங்களுடைய பேச்சால் வந்தது, அது உண்மைதான். நீங்க அல்லாஹ்வுடைய கிருபையால உங்களுடைய பேச்சு நிறைய பேரை இணை வைப்பிலிருந்து கொண்டு வர்றதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. அப்ப அந்த மாதிரி நானும் அவர் மேல ஒரு பெரிய வெளியே வந்து கூட அவருடைய நாணயத்திலேயே நேர்மையிலேயே நான் எந்த குறையும் சொல்லல. அவர் ஹதீஸ மறுக்காரு தான் நான் குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்ப இப்ப வரைக்கும் அந்த தௌஹீதுக்காக பாடுபட்டாருங்கிற அந்த மரியாதை அவருக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இந்த காரியம் இது வந்து மோசமானது, பயங்கரமான பாவம். நீங்க அல்லாஹ்வுடைய தீனுக்கு பெரிய ஒரு குற்றத்தை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஹதீஸை மறுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதை விடுங்கன்னு நம்ம சொல்றோம். டிஎன்டிஜே சகோதரர்களும் இதனால தானங்க பிளவு. நீங்க 2 ஏன் ஆச்சுன்னு கேட்குறீங்க, இதனாலதான் 2 ஆச்சு. இப்ப இதை மட்டும் விட்டுட்டாங்கன்னு வைங்களேன், இனி மறுபடியும் இந்த ஹதீஸ் மறுப்பெல்லாம் பேசாம, ஹதீஸ்களை மறுக்காம, மறுத்த ஹதீஸெல்லாம் மறு ஆய்வு செஞ்சு அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னு வைங்களேன், வேறுபாடு இல்லை. அப்ப இதுதான், இது சரியாயிருச்சுன்னா நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். அல்ஹம்துலில்லாஹ். ஷேக் கமாலி மதனி அவங்க தயாரா இருக்காங்க. அவங்க எத்தனை தடவை அழைப்பு விடுறாங்க தெரியுமா? நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். தேவையில்லாத விஷயத்தினாலதான் இந்த பிளவு வந்திருக்கு. அந்த பிளவை தூக்கி எறிங்க. நம்ம எல்லாம் தௌஹீதுல ஒன்றுபடுவோம், நம்ம எல்லாரும் ஒண்ணு சேருவோம். வேண்டாம், பேரே எடுத்துருவோமே. இந்த பிளவை மட்டும் எடுத்து விட்டுட்டோம்னா, ஜாக்குங்கிற பேரை எடுத்து விட்டுருவோம், தௌஹீத் ஜமாத்துங்கிற பேரை விட்டுருவோம், நம்ம எல்லாம் ஒரு பேர்ல ஒண்ணு சேருவோமே. பேரா ஒரு விஷயம், நம்ம ஒண்ணு சேர்றது தானே முக்கியம். இப்ப ஒண்ணு சேர்றதுக்கு தடை என்ன?
சைத்தான் போட்ட முட்டுக்கட்டை தான். அதை தூக்கி விடுங்க. அந்த முட்டுக்கட்டு நம்ம மற்ற துனியா விஷயத்துல எல்லாம் நம்ம ஒண்ணு சேர்றதுக்கு எங்க இடைஞ்சல் இருக்குன்னு பார்த்து தூக்கி தூக்கி விடுறோமா இல்லையா? இதை தூக்கி விடு, இவன் தான் பிரச்சனை காரணம், இவன் தான் ஒண்ணு சேர விட மாட்டேங்கிறான், இதுக்கு முடிவு பண்ணு. அதே மாதிரிதான் இந்த விஷயத்துல யோசிச்சீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த சமூகத்துல ஏற்படும். நமக்கு மத்தியில் மனக்கசப்பு, குரோதம், எல்லாமே போயிடும். நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவோம் இன்ஷா அல்லாஹ்.